இங்கே ஒருத்தன் தன்னோட பையனை கூப்பிட்டு கடற்கரை நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது அங்கே புரட்சி படக்காரங்க வராங்க. அவங்கக்கிட்டேருந்து தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து வேகமாக ஓடுறான். அப்போது அந்த புரட்சி படக்காரங்க எப்படியோ இவங்களுக்கு கைது பண்ணிடுறாங்க. தன்னோட குடும்பத்தை தப்ப வச்சுட்டு அந்த அந்த அப்பா மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு தங்க சுரங்கத்தில் வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்போது அங்கே வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் கையில் என்னமோ எடுக்கிறான். அது என்னென்னு பார்த்தா வைரம். அது அங்கே இருக்கிறவங்களுக்கு காட்டாமல் தானே அதை வச்சுக்கணும்னு சொல்லி வாயில் வச்சுக்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிற கமாண்டர் அதை பார்த்துட்றான். அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு அவனை அங்கேயே கொண்டுடுறான். அடுத்த நாள் என்ன ஆகுது, இவங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற இவனுக்கு அங்கே வேலை செய்யும்போது ஒரு பெரிய வைரக்கல் கிடைக்கிது. அது கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபா வைரக்கல். அதை இவங்ககிட்ட காட்டாமல் தன்னோட காலில் எப்படி வச்சு மறைச்சிக்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் போகும்போது அங்கே ஒருத்தன் செக் பண்ணுறான். அவங்ககிட்ட ஒன்றுமே கிடைக்கல. அவன் பார்த்தா என்ன காலில் வச்சிருக்கனால அவங்களுக்கு தெரியறதில்ல. சரின்ட்டு இவன் பாத்ரூம் போகிறான்னு சொல்லி போகிறான். அப்போ அங்கே ஒரு குழியை தோண்டி அதை ஒரு பையில் கட்டி வைக்கிறான். அப்போ அவன் கமாண்டர் வந்துடுறான். அப்போது அந்த வைரத்தை என்கிட்ட கூட இல்லைனா சுட்டுடுவேன்னு சொல்லி கமாண்டர் மிரட்டுறான். அப்போது அங்கே ராணுவம் வந்துடுது. அந்த ராணுவத்துக்கும் புரட்சி படைக்கிற சண்டையில் அந்த கமாண்டர் கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது அந்த கமாண்டர் அங்கே வந்துடுறான். அந்த வைரத்தை எங்கே வச்சுருக்கு அதை சொல்லிவிடு, இல்லைன்னா உன்னை தொலைச்சிடுவேன், உன்னை உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அப்பயும் அவன் அந்த வைரத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. இதையெல்லாம் கேட்டிருந்த நம்ம ஹீரோ எப்படியும் இந்த வைரத்தை நம்ம அவங்ககிட்ட தேடின்னு சொல்லி அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழக ட்ரை பண்ணுறான்.